நான் வந்து எம்ஜிஆர் பக்தன், எம்ஜிஆர் ரசிகன், எம்ஜிஆர் கட்சி தான் இதுன்னு. அவர் மாதிரி ஒரு மனிதன் இனி பிறக்கவும் முடியாது, வர முடியும். அவர் மாதிரி ஒரு நல்ல மனிதனையும் நல்ல உண்மையிலேயே மக்களுக்காக உழைச்சவரை நான் பார்த்தது கிடையாது, எனக்கு தெரிஞ்சவருக்கு. அதை விட நாங்கள் சின்னலேருந்து அவர் படங்கள் பார்த்தே ரசிகன். அம்மாவும் எங்க அப்பா பாடுவார், பாடி ஒரு பாட்டு இன்னைக்கும் என் மனதில் இருக்கு. எப்போ பார்த்தாலும் எனக்கு சோறு விட்ட வந்தாலும் இங்க நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளை. அது ஒரு சில வரி. பால் ஊட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல்வழி காட்டும் தலைவன், துணையாக கொண்டு நீ நடைபோடு இன்று உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று. அந்த மாதிரி அவருடைய பாடல்கள். அதே மாதிரி நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் அப்படி வாழன்னு சொல்லி கொடுத்தாங்க. பல கஷ்டங்கள் அனுபவிச்சவர், சாப்பாடு கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சவர். அதனால அந்த புண்ணியவான நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். 84 இதுல கலைவாணர் ஒரு ஃபங்க்ஷன்ல பார்க்க உள்ளே இருந்தா தூரத்துல இருந்து வெளியில வந்துட்டா பார்க்கலான்னு லட்சம் வெளியே முன்னாடி வந்து கார் கண்ணாடி திறந்து எல்லாரும் பணத்தை கேட்டு போனாரு. ஆனா அவர் வீட்டுல போய் பார்க்க கொள்ள அளவுக்கு எனக்கு பயம் தெரியல. நான் அப்ப இலங்கையில அகதியா வந்திருந்தேன் 87, திருப்பி போயிட்டு 87 அவர் இறந்தவொடனே தலைமாட்டில் போய் அவரை பார்த்து பொன்னார் மாலை வச்சுட்டு பார்த்துட்டு போனேன். அது எனக்கு கிடைச்ச கிஃப்ட்.